10 ரூபா 20 ரூபா நோட்டு கொடுக்குறான், ஒரு 100 ரூபா நோட்டு கூட கொடுக்க மாட்டான். சில்லறை வேணும்பா, 2000 ரூபா எப்போ மாற்றணும்? அப்படியே வச்சிருப்பா, ஜோபியாக வச்சிருக்கா. இந்த இது வந்து வரவேற்கத்தக்கது தான். அந்த 500,000 வந்து ஸ்டாப் பண்ணது. நாங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து இந்த ஒரு 4000 ரூபாய் வேண்டி மணிக்கணக்காக காத்துட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. மெயின் காசு கையில் இருந்தால் எங்களால் சாப்பிட முடியாத சூழ்நிலை இன்னைக்கு வந்து இந்திய அரசாங்கம் வந்து எங்களை ரொம்ப தள்ளப்பட்டிருக்கு. கடையில் வியாபாரத்துக்கு காசு இல்லாமல் வந்திக்கும். டீ வாங்க கூட காசு கிடையாது. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக நின்றுட்டு இருக்கோம் சார். இங்கே வந்து எந்த வேலையும் நடக்கிற மாதிரி தெரியல, ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்குது. நாங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து இந்த ஒரு 4000 ரூபாய் வேண்டி மணிக்கணக்காக காத்துட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. எந்த பேங்க்கில் போனாலும் எந்த ஏடிஎம்மும் ஓப்பன் ஆகலை. எந்த பேங்க்லேயும் வந்துட்டு எல்லா பேங்க்லேயும் இதே மாதிரி தான் கூட்டம். ஒரு பேங்க் வாசல்லையும் 200 பேர் 300 பேர் நின்றுட்டுருக்காங்க. நான் 4 இடம் 5 இடம் சுற்றிட்டு கடைசியில் இங்கே வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 1.5 ஹவராக நிற்கிறேன். எந்த வேலையும் ஆகிற மாதிரி தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு இருக்குது. ரொம்ப மெதுவாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 1 ஹவர் கியூவில் நின்றேன். உள்ளே போனால் மடமடமனு வேலையை முடிஞ்சிச்சு. 4000 ரூபா கொடுத்தேன். 10 ரூபா கட்டு, ஒரு 20 ரூபா கட்டு ஒன்று கொடுத்தாங்க. உடனடியாக பழங்கப்படுது பார்த்தலாம். ஒன்று அவதி இப்போ ஒன்று அவதி பல கியூ நிற்கிறீங்க, நீங்களே பார்க்கலாமே. மடமனு உள்ளே போனால் கொஞ்சம் கஷ்டமே இல்லை. 10 கவுண்டர் இருக்குது. ஒரு கவுண்டர் தான் கொஞ்சம் பப்ளிக் பிடிச்சதாக இருக்கா. 10 கவுண்டர் உடனே கொடுக்குறாங்க. இந்த இது வந்து வரவேற்கத்தக்கது தான். அந்த 500,000 வந்து ஸ்டாப் பண்ணது. பட் இன்னும் நிறைய இடத்துல வந்து இந்த பேங்கிங்கோட இது வந்து ஸ்டால் மாதிரி போட்டு ஏதாச்சும் கொடுக்குது. இது மாதிரி கவுண்டர்ஸ் மாதிரி நிறைய ஓப்பன் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். காலேஜ் அந்த மாதிரி எங்கேயாச்சும் ப்ரெசென்ட் எடுத்து, ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப நேரமாக வெயிலில் நிற்கிறாங்க. அதுக்காக இந்த மாதிரி ஆப்ஷன் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்து பண்ணி கொடுத்தாங்கன்னா பெட்டராக இருக்கும். எனக்கு ஒரு 1 ஹவர் ஆச்சு சார். 1 ஹவர்க்குள்ள முடிச்சிட்டோம். இதெல்லாம் கரெக்டாக போட்டுருக்கணும், அவ்வளோதான். கருப்பு பணம் பிடிக்கிறதுக்கு பண்ண எல்லாமே கரெக்டு. ஆனால் சில்லறை வந்து கரெக்டாக போட்டுருந்தாக்கா அவன் வியாபாரிகளாம் கஷ்டப்படணுமா? வீட்டில் இருக்கிறவங்களாம் எவ்வளோ கஷ்டம். வந்து அவன் நின்று 10 ரூபா 20 ரூபா நோட்டு கொடுக்குறான், ஒரு 100 ரூபா நோட்டு கூட கொடுக்க மாட்டான். சில்லறை வேணும்பா, 2000 ரூபா எப்போ மாற்றணும்? நீ அப்படியே வச்சிருப்பா, ஜோபியாக வச்சிருப்பியா பணம்? ஒரு 1 மணி நேரம் இருக்கும்பா. அந்த மாதிரி எங்கே இருக்குது? நவர மாட்டேன். நீ ஒரு நாள் வருமானம் போச்சு. வருமானம் ஒரு நாள் போச்சு. மோடி எல்லாம் பண்ணார். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கரெக்டாக அது வந்து மோடி சொன்னார், அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். இவங்க எல்லாம் கரெக்டாக நிர்வாகம் பண்ண வேண்டியதானே? நிர்வாகம் இவங்க கரெக்டாக பண்ணம்பா. அவர் போட்டார் ஜப்பானுக்கு. இங்கே படுறதெல்லாம் நம்ம மக்கள் எல்லாமே, நம்ம மக்கள் நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு தான் எல்லாமே போட்டது. சில்லறையாகவும் போட்டு எல்லாருக்கும் எடுத்து சொல்லாங்களாம். அதுவும் செய்யலை. ஒரே 2000 ரூபா நோட்டை போட்டு போயிட்டார். முதல்ல சரியாக போச்சு. ஜப்பான் போட்டார். 3 நாள் 10 வர போகிறார் அவர். வந்தால் எனக்குன்னா, வரலாம் எனக்குன்னா. இந்த பண மாற்று முறைன்றது மிகவும் பாதிக்கப்பட்டது. எல்லா மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கீழ்த்தட்டு மேல்தட்டு மக்கள் வரைக்கும். இந்த அரசாங்கம் வந்து இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். இது துரித கால நடவடிக்கைகளே மிகவும் வருத்தத்துக்குரியது, வேதனைக்குரியது. இது எல்லா மக்களும் பாதிக்கப்படுறோம். என்னை போன்ற மிடில் கிளாஸ் பீப்புள் தான் ரொம்ப பாதிக்கப்படுது. இதை நான் மிகவும் வேதனையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வியாபாரத்துக்கு காசு இல்லாமல் வந்திக்கிறோம். இப்போ டீ வாங்க கூட காசு கிடையாது. ஒரு 3 மணி நேரமாக இருக்கிறேன் சார். 4000 ரூபா என்கிட்ட 5000 ரூபா இருக்குது. 5000 ரூபா இருக்குது. 4000 ரூபா மாட்டேன். யாரும் வாங்க மாட்டேறான் காசு. ஒரு புறத்தில் ஏற்றுக்கிறது சந்தோஷமாக தான் இருக்குது. ஒரு நாள் இந்த மாதிரி அடித்தட்டு மக்களாக எங்களெல்லாம் வந்து ஒரு நாள் பிழப்பு கெடும்போது வருமானமே கெடுது. ஆனால் உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி இது. மோடிக்கு வாழ்த்து சொல்லணும். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கே இல்லா நிலை வர வேண்டும்ன்ற மாதிரி மோடி கொண்டு வந்த திட்டம் நல்ல திட்டம். இதை வந்து என்னென்னா அவகாசம் கொடுத்து இதை ஏழ்மை மக்களுக்கெல்லாம் வந்து அதே மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு கிஃப்டாக ஒரு 10,000 ரூபா மணி பேக் பண்ணி வச்சுங்க. அதுக்கு பிறகு இந்த மாதிரி செய்கிற திடீர் அறிவிப்பு கொடுத்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எடுக்கிறதுக்காக வந்திருந்தோம். 10 o'clock வந்திருந்தோம். இன்னும் எடுக்க முடியல. ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமே இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க. எல்லாமே வேறு பிரான்ச்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கூட்டம் இருக்காங்க. சஜாத் ஹுசேன் ஃப்ரம் இந்தியன் பேங்க் அடையார் பிரான்ச்சு. இங்கே இன்னைக்கு we have started receiving old notes, denomination of 500s and 1000, and we are giving them payments up to 10,000 rupees per customer. And இது காலையிலேருந்து ஆரம்பிச்சிட்டோம். And today for the convenience of the public we have opened 2 counters for payment and 2 counters for receipts, and there is a heavy rush, but we are trying to help for their easy transaction. 11/2011 கவர்மெண்ட் இந்தியா பிரதமர் மோடி அவர்கள் 8 மணி ஆள் சுமார் 4 மணி டிஃபரன்ஸ் நேரத்தில் 1000 ரூபீ கரன்சம்
ப்ளஸ் 500 கரன்சி வந்து டெமோ பண்ணதுனால மக்கள் வந்து 100% வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. பிளாக் பண்ண வந்து அவர் வந்து முடிக்கணும்னு நினச்சி இந்தியாவுடைய பொருளாதாரத்தை மேன்மைக்கு கொண்டு வரணும்னு பார்க்குறாரு. அது வந்து இன்னும் ஒரு 2 வருடம் 3 வருடம் கழிச்சு தான் இந்தியா பொருளாதாரம் மேல்நோக்கி போதா இல்லை கீழ் நோக்கி தான் தெரியும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா அடித்தட்ட மக்கள் வந்து 80% ரொம்ப பாதிக்கப்பட்டுறாங்க. எங்கெஸ்ட்ரா இருங்க ஒரு நாளைக்கு வந்து 4000 ரூபாய் வந்து கரன்சியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அந்த 4000 ரூபாய் கரன்சியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு குடும்பத்தை வந்து எங்களால் எப்படி ரன் பண்ண முடியும்? இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு எங்கள் சிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் வச்சுக்கிறோம். மேரேஜுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா காசும் வந்து 500-1000 ரூபீஸ் தான் இருக்குது. அது எங்கே போய் மாற்றினாலும் கரன்சி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. கவர்மெண்ட் மோடி அவர் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காரு. பெட்ரோல் பங்கு, ரயில் நிலையம், விமான நிலையம், இதுமாரி வந்து இபி டிரான்ஸ்போர்ட்லலாம் வந்து இங்கே வந்து 500 1000 நோட்டுகளை கொடுத்து வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மாற்றிக்கலாம். ஆனால் போனோன்னா நாங்கள் வந்து எந்த ஒரு கவர்மெண்ட்டு ஆப்ஷனில் வந்து அப்செட் பண்ணிக்கிற மாட்டோம் கரன்சி. இதனால் வந்து ரொம்ப நாங்கள் பாதிக்கப்பட்டுக்கிறோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் வாங்கினா எங்கெஸ்ட்ரா இருக்கும் ஒரு நாளைக்கு நின்று நாங்கள் வாங்கிடுவோம். எங்களுக்கு மேலே ஒரு 50 வயசு 60 வயசு இருக்கிற பெரியவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலை இங்கே வந்து நின்றுக்கிறாங்க. சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறாங்க, ப்ரெஷர் கூடிய நபரும் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து முன்னெச்சரிக்கை வந்து ரிசர்வ் வங்கி வந்து உள்ளே இருக்கிற வந்து மேனேஜ்மெண்ட்டு வந்து காலையில் 6 மணிலேருந்து இது வரலாம் மணி 2 மணி ஆகுது. குடிக்க தண்ணி கூட வைக்காமல் மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. மெயின் காசு கையில் இருந்தால் எங்களால் சாப்பிட முடியாத சூழ்நிலை இன்றைக்கி வந்து இந்திய அரசாங்கம் வந்து எங்களை ரொம்ப தள்ளப்பட்டிருக்கு.